எகிப்து நாட்டைச் சேர்ந்த ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகத்தின் பெயர் எதிரடிக்கு சந்தர்ப்பம். பூட்ரோஸ் காலி என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது குறிஞ்சாக்கணி முஸ்லிம் மகளிர் மகாவித்யாலயம் அணி. இனி அதே அணியின் அடுத்த போட்டியாளர் குறிஞ்சாக்கணி முஸ்லிம் மகளிர் மகாவித்யாலய அணி தலைவி MZ இர்ஃபானா. உங்களுக்கான கேள்விதான். 1947 ஆண்டின் சோல்பரி யாப்பின்படி பிரதிநிதிகள் சபையின் உறுப்பினர் எண்ணிக்கை யாது? சோல்பரி யாப்பிலே உருவாக்கப்பட்ட பிரதிநிதிகள் சபை பாராளுமன்றத்தின் உறுப்பினர் எண்ணிக்கை எத்தனை? 11. இல்லை, விட அதிகம். அதே அணியைச் சேர்ந்த எவரேனும் ஒருவர் வந்து விடை கூறலாம். 49. இல்லை, கிண்ணியா முஸ்லிம் மகளிர் மகாவித்யாலய அணிக்கு சந்தர்ப்பம். 101. 101 என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கிண்ணியா முஸ்லிம் மகளிர் மகாவித்யாலய அணி. இனி அதே அணியின் அடுத்த போட்டியாளர் RF ரம்சியா. உங்களுக்கான கேள்விதான். தமிழிலே எதிர்பால் சொல் இடையனுக்கு இடைச்சி. உழவனுக்கு எதிர்பால் சொல் எது? உழவன். அதே அணியைச் சேர்ந்த ஒருவர் வந்து விடை கூறலாம். உலத்தி என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கிண்ணியா முஸ்லிம் மகளிர் மகாவித்யாலய அணி. இனி குறிஞ்சாக்கணி முஸ்லிம் மகளிர் மகாவித்யாலய அணியின் அடுத்த போட்டியாளர் MIR பாத்திமா. உங்களுக்கும் தமிழோடு தொடர்பான வினா. பூதங்களின் கூட்டம் பூதகணம். தோகை விரித்தாடும் மயில்களின் கூட்டம் எந்த ஒரு சொல்லால் அழைக்கப்படும்? அதே அணியைச் சேர்ந்த ஒருவர் வந்து விடையளிக்கலாம். சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது குறிஞ்சாக்கணி முஸ்லிம் மகளிர் மகாவித்யாலயம் அணி. கிண்ணியா முஸ்லிம் மகளிர் மகாவித்யாலய அணியின் அடுத்த போட்டியாளர் A சைமா. ஆண்டு சோல்பரி யாப்பு வந்திருக்கிறது. இதிலே மேல் சபை என்று அழைக்கப்படும் செனட் சபை அல்லது மூதவையின் உறுப்பினர் எண்ணிக்கை எத்தனையாக இருந்தது? அதே அணியைச் சேர்ந்த ஒருவர் 30 என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கிண்ணியா முஸ்லிம் மகளிர் மகாவித்யாலய அணி. இது குறிஞ்சாக்கணி முஸ்லிம் மகளிர் மகாவித்யாலய அணியின் அடுத்த போட்டியாளர் M ருமான். உங்களுக்கான கேள்விதான். கணனியின் தந்தை என்று அழைக்கப்படுகின்றவர் சார்ல்ஸ் பபேஜ். கேள்வி, மின்சாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவரின் பெயர் என்ன? மின்சாரத்தின் தந்தை, ஃபாதர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அதே அணியைச் சேர்ந்த ஒருவர் மைக்கேல் பரடே என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிற குறிஞ்சாக்கணி முஸ்லிம் மகளிர் மகாவித்யாலய அணி. மிக விறுவிறுப்பாக விட்டுக் கொடுக்காமல் நடைபெறுகின்ற இந்த போட்டியின் அடுத்த போட்டியாளர் கிண்ணியா முஸ்லிம் மகளிர் மகாவித்யாலய அணியின் அடுத்த போட்டியாளர் M சனோபர். உங்களுக்கான கேள்விதான். அணுவை மேலும் பிரிக்க முடியாது என்று அணுக்கொள்கை கூறியவர் டோல்டன். அணுக்கொள்கையை படித்திருப்பீர்கள். என்றாலும் கதவுட்டு கதிர் குழாயை பயன்படுத்தி அந்த அணுவை பிரித்து அதிலே உள்ள துணிக்கைகளை கண்டுபிடித்தார்கள். 1897 எலக்ட்ரானை கண்டுபிடித்தார். அந்த பரிசோதனையிலே J தாம்சன். 1898 அடுத்த ஆண்டு புரோத்தனை கண்டுபிடித்தார் ஏர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட். கேள்வி, 1932 ஆண்டு நியூட்ரனை கண்டுபிடித்த விஞ்ஞானியின் பெயர்? சட்விக் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கிண்ணியா முஸ்லிம் மகளிர் மகாவித்யாலய அணி. இனி அடுத்த போட்டியாளர் குறிஞ்சாக்கணி முஸ்லிம் மகளிர் மகாவித்யாலய அணியின் M முர்ஷிதா. உங்களுக்கான கேள்விதான். அமெரிக்கர்களின் கருப்பின மக்களது சுதந்திரத்துக்காக போராடி உயிர் நீத்த தலைவர். அமெரிக்காவின் கருப்பின மக்களுக்கான சுதந்திரத்துக்காக போராடி உயிர் நீத்தவரின் பெயர் என்ன? அதே அணியைச் சேர்ந்த ஒருவர் மார்ட்டின் லூதர் கிங் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது குறிஞ்சாக்கணி முஸ்லிம் மகளிர் மகாவித்யாலய அணி.
அடுத்த போட்டியாளர் கிண்ணியா முஸ்லிம் மகளிர் மகாவித்யாலய இறுதிப் போட்டியாளர் MA ரிஸ்மியா. உங்களுக்கான கேள்வி, இலங்கையினுடைய பாராளுமன்றத்தின் அமைச்சர் ஒருவர் தொடர்பான கேள்வி. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு பாராளுமன்றத்தின் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரின் பெயர் என்ன? அதே அணியைச் சேர்ந்த ஒருவர் பெசில் ராஜபக்ச என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கிண்ணியா முஸ்லிம் மகளிர் மகாவித்யாலய அணி. நல்லது, அடுத்த போட்டியாளரை அழைப்போம். இன்றைய போட்டியின் இறுதிப் போட்டியாளர் குறிஞ்சாக்கணி முஸ்லிம் மகளிர் மகாவித்யாலயக்காக அதிகமான புள்ளிகளை பெற்றுக் கொடுத்திருக்கும் இறுதிப் போட்டியாளர். உங்களுக்கான கேள்விதான், இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு பாராளுமன்றத்தின் சுகாதார அமைச்சராக இருப்பவரின் பெயர் என்ன? அதே அணியைச் சேர்ந்த ஒருவர் இல்லை, எதிரணிக்கு சந்தர்ப்பம் மைத்ரிபால சிறிசேன. திருவாளர் மைத்ரிபால சிறிசேன என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கிண்ணியா முஸ்லிம் மகளிர் மகாவித்யாலயம். நல்லது பார்வையாளர்களே, போட்டியாளர்களே, வானொலி நேயர்களே, 2 சுற்றுக்களாக நடைபெற்று முடிவடைந்திருக்கும் இன்றைய போட்டியின் முடிவை அறிய தருவதற்கிடையில் அனுசரணையாளர்களை உங்களுக்கு அறிய தருகின்றோம். சாமி புக் ஆஃப் நிறுவனம் கொழும்பு மருதானி தெமடகொட வீதி இலக்கம் 77 இலக்கம் 77 மட்டுமே இயங்கும் நிறுவனம் என்பதை வாடிக்கையாளர்கள் மறந்துவிட வேண்டாம். தொலைபேசி இலக்கங்களை எழுதிக் கொள்ளுங்கள். கொழும்புக்கு வெளியில் உள்ளவர்கள் 011 என்ற இலக்கத்தை இட்டு 2684851 மற்றும் 2669197 என்று அழைக்க வேண்டும். வாடிக்கையாளர்களின் முறைப்பாடுகள் அறிவிக்க வேண்டிய முகாமையாளருடைய கையடக்க தொலைபேசி இலக்கம் 0777562252. இன்றைய போட்டியிலே அதிகூடிய புள்ளியாக தனது அணிக்கு 40 புள்ளிகளை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் குறிஞ்சாக்கணி முஸ்லிம் மகளிர் மகாவித்யாலயத்தின் இறுதிப் போட்டியாளராக கலந்து அந்த அணியிலே இடம்பெற்றிருக்கும் AF ஷிஃபானா. இவருக்கு நிகழ்ச்சி அனுசரணையாளர்களாக திகழும் கொழும்பு 9 தெமடகொட வீதி இலக்கம் 77 15 பளிங்குப்படிகள் உள்ளே செல்ல வேண்டிய மாபெரும் புத்தக களஞ்சியம் சாமி பூக்கா ஸ்தாபனத்தார் வழங்கும் புத்தக பரிசு. இந்த பரிசினை வழங்கி கௌரவிக்கின்றார்கள் கொழும்பு சவுதி அரேபிய தூதரக உதவி கணக்காளர் ஷேக் அப்துல் அசீஸ் நலிமி அவர்கள். அந்த பரிசினை வழங்கி கௌரவிப்பார்கள். கலந்து சிறப்பித்த பாடசாலைக்கான சான்றிதழை வழங்கி கௌரவிப்பதற்காக அழைக்கின்றோம் கிண்ணியா அல் அக்ஷா கல்லூரியின் பிரதி அதிபர் ஜனாப் AM லாசிர் அவர்களை அன்பாய் அழைக்கின்றோம். எனது பார்வையாளர்களை, போட்டியாளர்களை, வானொலி நேயர்களே, 2 சுற்றுக்களாக நடைபெற்று முடிவடைந்திருக்கும் இன்றைய போட்டியின் முடிவு விறுவிறுப்பாக நடைபெற்று முடிவடைந்திருக்கின்ற இன்றைய போட்டியிலே கிண்ணியா முஸ்லிம் மகளிர் மகாவித்யாலயம் 65 புள்ளிகளை பெற்றுக் கொண்டது. இவரோடு போட்டியிட்ட குறிஞ்சாக்கணி முஸ்லிம் மகளிர் மகாவித்யாலயம் 75 புள்ளிகளை பெற்றுக் கொண்டது. 10 மேலதிக புள்ளிகளால் குறிஞ்சாக்கணி முஸ்லிம் மகளிர் மகாவித்யாலய அணி வெற்றி ஈட்டிக் கொண்டது. நல்லது பார்வையாளர்களே, போட்டியாளர்களே, வானொலியினர்களே, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அறிவு கலைஞர் நிகழ்ச்சியை சந்திப்போம். அதுவரை விரிந்தது உலகம் பறந்தது, செல்வம் செல்வங்களில் எல்லாம் உயர்ந்தது அறிவு செல்வம். அறிவினை முதலாய் கொண்டு பொது உலகினை அலங்கரிக்க அணிவகுத்தில் இருக்கும் மாணவ செல்வங்களின் வருங்காலம் வளமாக மீண்டும் மீண்டும் வாழ்த்தி விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அறிவு களஞ்சியம் கேட்டீர்கள். நடத்தியவர் ARN ஜிப்ரி. நிகழ்ச்சி தயாரிப்பு இஸ்மாயில் M. இலியாஸ்.